வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்கிறது தான். ஆக்சுவலி நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன், சோகம், துக்கம், சர்ப்ரைஸ் பண்ணுறது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், லுக் அண்ட் சே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து என்ன இது, இந்த பிக்சர் என்னென்னா பலூன் வாங்கி கொடுக்குறான். அவங்க பலூன் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம என்ன, ஹாப்பினா சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஹாப்பினா சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறான், அந்த வாழைப்பழத்தோலா அதை வந்து அங்கே குப்பை தொட்டியில் போடல, அவன் கீழே போட்டு போகிறான். அவன் சொல்கிறது கேட்கல, அவன் மதிக்காமல் போகிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், கோபம் அடையிறான். கோபம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஆங்க்ரி. கோபம் என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஆங்க்ரினா கோபமாக இருக்கேன், கோபம் அடைகிறேன், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. இந்த இமேஜ் என்னென்னா தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு இங்கிலீஷில் என்ன, தூக்கம்னா ஸ்லீப்பினா தூக்கம் வருது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, அது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பசிக்குது, அவனுக்கு பசி எடுக்குது. அப்போது அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஹங்க்ரி. ஓகேங்களா. இது வந்து ஆங்க்ரினா கோபம் அடைகிறது, அப்படின்னா எனக்கு பசி எடுக்குது. அதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், அங்க்ரின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன, இவன் வந்து விளையாடிட்டு சோர்வடைந்து உட்காந்துட்டான். களைப்படைந்து, சோர்வடைந்து, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ சோர்வாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து டயர்டு. நான் டயர்ட் ஆகிட்டேன், வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன், நான் விளையாடி டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா சோர்வடைஞ்சிட்டேன். அதுக்கு இங்கிலீஷில்னா டயர்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. டயர்டுன்னா உங்களுக்கு சோர்வடைந்துட்டேன், களைவடைந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள், இவன் சோஃபாவில் படுத்துட்டான். இப்போ இது வந்து எனக்கு லேசி, அதாவது நான் சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சோம்பேறி அப்படின்னா லேசின்னு சொல்லலாம். என்னால் எந்த வேலையுமே செய்ய எனக்கு பிடிக்கல, எனக்கு லேசியாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து லேசின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் இதுக்கு இங்கிலீஷில், அதாவது நமக்கு வந்து தமிழில் தெரிஞ்சிருக்கும், அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ஸ்டி கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டின்னா தாகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தேர்ஸ்டினா தாகமாக இருக்கா, அவன் அந்த பிக்சர்லேயும் போய் தண்ணி தான் குடிக்கிறான். ஓகேங்களா. தேர்ஸ்டி மீனிங் வந்து தாகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவன் வந்து ஒரு ஷர்ட் வச்சுருக்கான். அந்த ஷர்ட்டில் பெரிய ஓட்டை. அதை பார்த்தோன்னே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அதிர்ச்சி, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஷாக்டு. அதுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஷாக்டு. அதாவது நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதிர்ச்சியாக அதை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு, ஷாக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இங்கிலீஷில் என்னென்னா ஷாக்டுனா அதிர்ச்சி அடைதல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பையன் என்ன பண்ணுறான், டாக் பார்த்து பயப்படுறான். ஓகேங்களா. ஐயோ நாய் வந்துச்சு, நாயை பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லணும், ஐம் அஃப்ரைட். ஆக்சுவலி அஃப்ரைட்னா பயப்படுதல். அஃப்ரைட்னா என்னது, பயப்படுதல். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, அஃப்ரைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர் என்னென்னா, அவன் வச்சுருந்த ஏதோ ஒரு பானையோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து உடஞ்சிடுச்சு. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆகிடுவோம், சோகமாக ஆகிடுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, சேட். நான் சோகம் அடைதலுக்கு இங்கிலீஷில் என்ன, சேட். நான் சோகமாக ஆகிட்டேன் அப்படின்னா நான் சேடாக இருக்கேன், சேட். அப்போ இங்கிலீஷில் என்ன, சேட்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்க பாட்டி வராங்க. அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வராங்க. பரிசு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சரியப்படுவோம். ஓகேங்களா. ஆச்சரியமாக பார்ப்போம். அதாவது சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், அந்த ஒரு கிஃப்ட்டை பார்த்து நான் எப்படி ஆச்சரியம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா சர்ப்ரைஸ்டு. அப்போ இங்கிலீஷில் என்ன, நான் சர்ப்ரைஸ்டு ஆகிட்டேன். இப்போ இங்கிலீஷ் மீனிங் என்ன, சர்ப்ரைஸ்டு. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லுக் அண்ட் சேல. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.